அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய குருநாதர் சுகபிரமரிஷி பாதம் பணிந்து இன்றைய 15/3/2026 பங்குனி மாதம் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை என்பது சூரிய பகவானுக்கு உகந்த நாள். இந்நாளில் 12 ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமையப் போகிறது என்பதை இப்பதிவில் விரிவாக பார்க்கலாம். இன்றைய திதி காலை 9:16 வரை ஏகாதசி, பின் துவாதசி. இன்றைய நட்சத்திரம் திருவோணம். இன்றைய ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் 12 மணியிலிருந்து 1:30 வரை. குளிகை காலம் 3 மணியிலிருந்து 4:30 வரை. காலை இன்று காலை சுப ஓரைகள் என்று எடுத்துக்கொண்டால் சுக்கிர ஓரை காலை 7 மணியிலிருந்து 7:27 8:27 வரை. புதன் ஓரை 8:27 9:27 வரை. மாலை நேரத்தில் குரு ஓரை 6:24 7:24 வரை. அதே போல் சுக்கிர ஓரை இரவு 9:25 10:25 வரை. குரு ஓரை மற்றும் சுக்கிர ஓரையில் சுபகாரியம் மற்றும் மங்கள காரியங்களை செய்ய ஏற்றது. புதன் ஓரையில் கல்வி சம்பந்தமான பணிகள் செய்வதற்கு ஏற்றது. இன்றைய கோச்சாரம் மீனத்தில் சனி பகவான், சுக்கிர பகவான் மற்றும் சூரிய பகவான். மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், மகரத்தில் சந்திர பகவான், கும்பத்தில் புத பகவான், செவ்வாய் பகவான், ராகு பகவான். இன்றைய சந்திராஷ்டமம் மிதுன ராசியில் திருவோதரை நட்சத்திரம் 1-2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டமம் நடப்பதால் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று கவனமுடன் இருப்பது நல்லது. அதே போல் நீண்ட தூர பயணங்கள் செய்பவர்கள் கவனமாக இருப்பது மிகவும் சிறப்பு. இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமையப் போகிறது என்பதை இப்பதிவில் பார்க்கலாம். இன்று மேச ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்களை முதலில் காணலாம். இன்று உங்களுக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். மேல் அதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கும். மேசராசியில் பிறந்தவர்கள் இன்று முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 9. ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். பாக்யஸ்தானத்தில் கோச்சார சந்திர பகவான் பயணிப்பதால் தந்தை வழி உறவுகளால் நன்மை உண்டு. ஆன்மீக பயணங்கள் செல்ல நேரிடும். வெளிநாட்டு தொடர்புகள் லாபம் தரும். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 8. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். அஷ்டமச்சந்திரன் 8இல் பயணிப்பதால் இன்று பேச்சில் நிதானம் தேவை. வாகன பயணங்களில் எச்சரிக்கை அவசியம். தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. அதிர்ஷ்ட எண்கள் 5 மற்றும் 3. கடகராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கோச்சார சந்திரன் 7ஆம் இடத்தில் பயணிப்பதால் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். நண்பர்களின் உதவி கிடைக்கும். கடகராசியில் பிறந்தவர்கள் இன்று அம்மனை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 2. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். 6ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் கடன் தொல்லைகள் குறையும். எதிர்ப்புகள் விலகும். உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் இன்று சூரிய பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு, பச்சை, சிவப்பு. இந்த சிம்ம ராசி அதிர்ஷ்ட எண்கள் 1,
5 மற்றும் 9. கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். பூர்வ புண்ணியஸ்தானம் புண்ணியஸ்தானத்தில் கோச்சார சந்திரன் பயணிப்பதால் பிள்ளைகளால் பெருமை சேரும். கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மனமகிழ்ச்சி கூடும். கன்னிராசியில் பிறந்தவர்கள் இன்று மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு. இந்த கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் 5, 6, 8, 9 மற்றும் 1. அதே போல் அதிர்ஷ்ட நிறம் பச்சை, வெள்ளை, ஆரஞ்சு, கருப்பு, சிவப்பு. துலா ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். சுகஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம். தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சொத்து விஷயங்களில் சுமூகமாகும். இன்று துலாம் ராசியில் பிறந்தவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமியை வழிபடுவது சிறப்பு. இந்த துலா ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 3. விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். இன்று முயற்சி ஸ்தானத்தில் சந்திரன் இருப்பதால் துணிச்சலான முடிவுகள் எடுப்பீர்கள். சகோதர வழியில் ஆதரவு கிடைக்கும். சிறு தூர பயணங்கள் லாபம் தரும். விருச்சிக ராசியில் பிறந்த அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு. தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். தனஸ்தானத்தில் கோச்சார சந்திரன் பயணிப்பதால் தனம் பணவரவு திருப்திகரமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தை நடக்கும். கொடுத்த கடன் வசூலாகும். தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இன்று வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது மேன்மை தரும். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 3, 2 மற்றும் 8. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். ஜென்ம ராசியிலே சந்திரன் இருப்பதால் உற்சாகமாக செயல்படுவீர்கள். எண்ணிய காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். பொன் பொருள் சேர்க்கை உண்டு. மகர ராசியில் பிறந்தவர்கள் இன்று சனி பகவானை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் கருப்பு. அதிர்ஷ்ட எண் 8. கும்பராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். விரயச்சந்திரன் என்பதால் தேவையற்ற செலவுகள் வரலாம். சுப விரயமாக மாற்றுவது நல்லது. தூக்கமின்மை ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஓய்வு தேவை. கும்பராசியில் பிறந்தவர்கள் இன்று விநாயகரை வழிபடுவது சிறப்பு. கும்பராசியில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்ட நிறம் கருப்பு, பச்சை, சிவப்பு மற்றும் கருநீலம். கும்பராசியில் பிறந்தவர்கள் அதிர்ஷ்ட எண்கள் 8, 5, 4 மற்றும் 9. மீன ராசியில் பிறந்தவர்களுக்கான பலன்கள். லாபஸ்தான சஞ்சரத்தால் தொட்டதெல்லாம் இந்த லாபஸ்தானத்தில் கோச்சார சந்திரன் பயணிப்பதால் தொட்டதெல்லாம் துலங்கும் நாள். மூத்த சகோதரன் அல்லது சகோதரி வழியில் உதவி கிடைக்கும். எதிர்பாராத வரவுகள் உண்டாகும். பணவரவுகள் உண்டாகும். மீன ராசியில் பிறந்தவர்கள் இன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சிறப்பு. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள், வெள்ளை, ஆரஞ்சு மற்றும் கருப்பு. அதிர்ஷ்ட எண்கள் மீனராசியில் பிறந்தவர்களுக்கு 3, 8, 6 மற்றும் 1. இன்று 12 ராசிக்கான பலன்களை கண்டோம். மேன்மேலும் பதிவுகள் தொடர்ந்து வர தங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யும், கமெண்ட் செய்யவும் மற்றும் ஷேர் செய்யவும். ஜோதிட சம்பந்தமான கேள்விகள் இருந்தால் கமெண்டில் குறிப்பிடவும். நன்றி.